இங்க மத்தியாசன் ஒருத்தன் அவனோட அண்ணனை தேடி அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ஊருக்கு வர்றாங்க. அந்த ஊர்ல ஒரு மாயன் பிரமிட் இருக்குது. மேபி அந்த பிரமிடுக்கு அவனோட அண்ணன் போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு டாக்ஸிக்காரர் கிட்ட மாயன் பிரமிடுக்கு போகணும்னு கேக்குறாங்க. அவரோட பாஷையில அங்க போக முடியாதுன்னு சொல்றாரு. மத்தியாஸோட ஃப்ரெண்டு ஜெஃப் அந்த டாக்ஸி டிரைவருக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க அவரும் உடனே மாயன் பிரமிடுக்கு கூட்டிக்கிட்டு போறாரு. அவங்களும் அந்த பிரமிடை பாத்துறாங்க. அந்த பிரமிடோட மேல ஒரு டென்ட் மாதிரி இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தர் குதிரையில வர்றாரு. அவரை அந்த மாயன் பீப்புளோட ஹெட் மாதிரி இருக்கு. அவரோட பாஷையில என்னமோ சொல்றாரு. அது இவங்களுக்கு சுத்தமா புரியல. அப்ப ஜெஃப் கொஞ்சம் காசு எடுத்து நீட்ட அவர் அதை வேண்டாம்னு சொல்றாரு. இத அவங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடி போட்ட ஒரு பொண்ணு போட்டோவை எடுத்துட்டே இருக்கிறா. அப்ப மத்தியாஸ் அவனோட போனை எடுத்து அவன் அண்ணனோட போட்டோவை காமிச்சு இவனை தேடிதான் நாங்க வந்தோம்னு சொல்ல மாயன் பீப்புளோட ஹெட் திடீர்னு துப்பாக்கி எடுத்து அந்த கண்ணாடி போட்ட பொண்ணுக்கு நேரா நீட்டுறாரு. எதுக்காக அவர் அப்படி பண்றாருன்னு யாருக்குமே தெரியல. அந்த போட்டோ எடுக்கிற பொண்ணு போட்டோ எடுத்துட்டு அங்க இருக்கிற செடி மேல மிதிச்சு நிக்கிறா. அவங்க கூட்டத்துல சட்டை போடாம ஒருத்தன் இருக்கிறான். அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா அந்த பொண்ணு போட்டோ எடுத்தது அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைச்சு அவகிட்ட இருந்து கேமரா வாங்க அவனும் அந்த செடி கொடிகளை மிதிக்கிறான். அப்படி அந்த செடிகளை மிதிக்கிறப்ப அந்த மாயன் பீப்புள் இன்னுமே கத்துறாங்க. அவனும் அந்த பொண்ணு கிட்ட இருந்து கேமராவை வாங்கிக்கிட்டு அந்த மாயன் பீப்புளோட ஹெட் பக்கத்துல வர்ற சரக்குன்னு ஒரு அம்பு வந்து அவனோட நெஞ்சிலேயே பாயுது. அந்த மாயன் பீப்புளோட ஹெட் கொஞ்சம் கூட யோசிக்காம அவனோட மூஞ்சிலேயே துப்பாக்கி வச்சு சுட்டு அவனை அந்த இடத்துலயே சாகடிக்கிறாரு. உடனே எல்லாருமே அலறாங்க. அந்த மாயன் பீப்புள்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஜெஃப் மாத்தைஸ் எல்லாரையுமே அந்த பிரமிட் மேல ஏற சொல்றாங்க. இவங்களுக்கும் வேற வழி இல்லாம அந்த பிரமிட் மேல ஏறிடுறாங்க. கீழே அந்த மாயன் மக்கள் கொஞ்சம் பேர் அந்த பிரமிடை சுத்தி நிக்கிறாங்க. இவங்க இந்த பிரமிடை விட்டு கீழே இறங்கினா இவங்களுக்கும் சாவு நிச்சயம். இங்க என்ன நடக்குன்னு புரியாம என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கிறப்ப தான் மத்தாயஸ் ஒரு விஷயத்த பாக்குறான். அங்க செடிகளுக்கு இடையில ஒரு டெட் பாடி இருக்குது. அந்த பாடியோட மேல ஒரு மாயனோட அம்பு குத்தி இருக்குது. உடனே செடிகளை நீக்கி பாக்குறப்ப தான் தெரியுது அது அவனோட அண்ணன்னு. உடனே ஓனு கதறி அழுறான். அதே சமயத்துல தான் அந்த பிரமிடோட நடுவுலையும் ஒரு பெரிய ஹோல் இருக்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க.